நீங்க கேள்விப்பட்டிருக்கக்கூடிய மிக பழமையான அரசர்களில் ஒருவரை பற்றி இன்னைக்கு நாம் பேச போகிறோம். ஒரு மர்மமான அரசர் யார்? உலகின் 1/3 பகுதியை ஆண்டார் என்று சொல்லப்படுகிறது. லைக் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த காலத்தில் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை கட்டி ஆண்டு வந்த ஹசரத் துல்கர்னைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் அல் குரானில் அல் கஃபில் குறிப்பிடுகிறான். ஹசரத் துல்கர்னைன் அலைஹி வஸலாம் 2 கொம்புகள் உடையவர் என்றும் வரலாற்று ஆசிரியர்கள் கூறுவார்கள். ஹசரத் துல்கர்னைன் அலைஹி வஸல்லம் பல நூற்றாண்டுகளாக வரலாற்று ஆய்வாளர்களை வியப்பில் ஆழ்த்தி வருகிறார். பல வரலாற்று ஆசிரியர்கள் அவரை அலெக்சாண்டர் மகான் என்கிறார்கள். சில ஆய்வாளர்கள் அவர் பெர்சியாவின் சைரஸின் என்கிறார்கள். இவர்களது பயணம், இவர் மேற்கு திசையில் பயணம் செய்யும் போது கடற்கரையில் சூரியன் மங்கலாக தோன்றுவதையும் ஒரு கூட்டத்தை கண்டார். பிறகு கிழக்கு திசையில் பயணம் செய்யும் போது சூரியன் நேரடியாக வெப்பத்திற்கு பாதிக்கப்படும் ஒரு மக்கள் கூட்டத்தையும் சந்திக்கிறார். இவர்களுக்கு தான் யவ்ஜூஜ் மவ்ஜூஜ் இடமிருந்து பாதுகாப்பதற்கு வழிகளை தருகிறார். வியக்கத்தக்கவை, முதலில் மேற்கு நோக்கி சென்றார், பின்னர் கிழக்கு நோக்கி பயணித்தார். இது ஒரு சாதாரண பயணம் அல்ல. பழைய வரைபடங்களின்படி அவர் கடந்த தூரம் சுமார் பல ஆயிரம் மைல்கள். அக்காலத்தில் இது மிகப்பெரிய சாதனை. குதிரைகளில் பயணித்தாலும் ஒரு நாளைக்கு சராசரியாக 20 அல்லது 30 மைல்கள் மட்டுமே பயணிக்க முடியும். இந்த பயணம் பல ஆண்டுகள் நடந்தது. ஆனால் அவர் வெறும் பயணி மட்டுமல்ல, ஒரு சமூக சீர்திருத்தவாதியாகவும் செயல்பட்டார். அவர் சந்தித்த ஒவ்வொரு சமூகத்திற்கும் தீர்வுகளை வழங்கினார். குறிப்பாக யவ்ஜூஜ் மவ்ஜூஜ் இனத்தாரிடம் மக்களை காப்பாற்ற கட்டிய சுவர், அது பழங்கால பொறியியல் அதிசயங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. பல பழைய அரபு ஆய்வுகளின்படி சுமார் அதனுடைய சுவர் மிக உயரமாகவும் இதனுடைய நீளம் பல மைல்கள் நீளமாகவும் இருப்பதாக கூறப்படுகிறது. இரும்பும் செம்பும் கலந்த கலவையால் உருவாக்கப்பட்ட இந்த சுவர் அக்கால தொழில்நுட்பத்தின் உச்சகட்டமாக கருதப்படுகிறது. அவர் ஒவ்வொரு தீர்ப்பிலும் நீதியையும் கருணையையும் சமமாக கலந்தவர். தீயவர்களுக்கு திருந்த வாய்ப்பு கொடுத்தவர். ஹசரத் துல்கர்னைன் அவர்கள் அல்லாஹ்வின் வழிகாட்டலால் நடந்த ஒழுக்கமான ஆட்சியாளராகவும் நீதியாளராகவும் கருதுகிறார்கள். இவர்களது வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினை அதிகாரம் என்பது பொறுப்பு. 2வதாக தொழில்நுட்பம் மனித நேயத்துடன் இணைய வேண்டும். 3வதாக வெற்றி கிடைக்கும் போது பணிவுடன் இருக்க வேண்டும். இறுதியாக நம் செயல்கள் வரலாற்றில் நிலைத்து நிற்கும்.